ஆட்சி அதிகாரத்தில் கருணாநிதி குடும்பத்தின் பாணியில் தற்போது அமைச்சர் KN நேருவும் தனது மகனை MP-யாக்கியிருப்பதாக கடிந்துரைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி 98 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுவிட்டதாக MK ஸ்டாலினும் அமைச்சர்களும் பச்சையாக பொய் பேசுவதாக சாடியுள்ளார். இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு அவர்கள் வருவதா இருந்தாலும் அந்த குடும்பத்தை திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதாவது திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வர முடியும். மத்தியில் ஆட்சியில் அதிகாரத்துக்கு வருவாலும் திரு கருணாநிதியோடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வர முடியும். வேற எவரையும் விட மாட்டாங்க. அங்கே தான் இப்படின்னா இங்கே இருக்கிற எங்க திருச்சியில் இருக்கிற அமைச்சர் யாரு நேரு அவர்கள், திரு நேரு அவருடைய மகன். ஏன் திரு கருணாநிதி குடும்பத்தில் தான் வாரிசு இருக்கணுமா? என்னுடைய குடும்பத்திலையும் வாரிசு இருப்பதாக அவருடைய மகனே இங்கே நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தப்பட்டு அவர் இப்போ MP ஆயிருக்கார். அது குடும்ப கட்சி ஆயிட்டது. திமுக கார்பரேட் கம்பெனி கட்சி அல்ல. கட்சி அது திறமையற்ற முதலமைச்சர் என்பதற்கு இதுவே ஒரு சான்று. அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க 525 அறிவிப்புகள் அறிவிச்சாங்க. அதுல இதுவரைக்கும் ஒரு 10% அறிவிப்புகள் நிறைவேற்றல. குறிப்பா கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்துன்னு சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? இல்ல. அதோட டீசல் பெட்ரோல் குறைக்க நாங்கள் குறிச்சாங்களா? அதோட நம்முடைய மாணவர்கள் செல்வங்கள் வங்கியில் கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? அதே போல மாதம் கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபா கொடுத்தாங்களா?